இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நீரிழிவு நோயாளர்கள், அதாவது டயபெட்டிக் உள்ள பேஷண்ட் வந்து அவங்களோட சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது. உதாரணமாக வந்து அந்த நோயாளிகள் வந்து மாதத்துக்கு ஒரு தரம் வந்து டாக்டர்ஸை வந்து பார்க்க போவாங்க. அப்போ அவங்களோட ஃபாஸ்ட் பிளட் சுகரை வந்து செக் பண்ணிட்டு போய் டாக்டர் ரிப்போர்ட்டை காட்டி வந்து மருந்துகள் எடுப்பாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்த உடனே வந்து டாக்டருக்கு வந்து அது ரிப்போர்ட் கூட இருந்தால் அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லை, குறைய இருந்தால் ஒரு கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக வந்து அந்த ஃபாஸ்ட் பிளட் சுகரை மாத்திரம் வச்சு ஒருத்தருக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா, மருந்துகள் வந்து சரியாக வேலை செய்யுதா, அல்லது வந்து அவர் டயட் கண்ட்ரோலில் இருக்கான்னு சொன்னால் அது வந்து சரியாக வேலை செஞ்சு அவரோட சுகரை கண்ட்ரோல் வச்சிருக்கான்னு சொல்லி நாங்கள் ஃபாஸ்ட் பிளட் சுகரை மாத்திரம் வச்சு கண்டுபிடிக்க இயலாது, சொல்ல இயலாது. என்ன சொன்னால் அந்த ஃபாஸ்ட் பிளட் சுகர்னு சொல்கிறது உங்களுக்கு அந்த நேரம் வந்து உங்களோட பிளட் சுகர் வந்து எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சில நேரம் வந்து 6 தொடக்கம் 8 மணித்தியாலம் வந்து ஃபாஸ்டிங் இருந்தால் போதும் அந்த டெஸ்ட் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு 12 மணித்தியாலம் ஃபாஸ்டிங் இருந்து அதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து அந்த உங்களோட பிளட் ரிப்போர்ட் வந்து நார்மலாக தான் வரப்போகுது, அதாவது நீங்கள் நல்ல கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லி தான் வரப்போகுது. அப்படி இல்லை நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு நல்ல சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி சரியான முறையில் அந்த மருந்துகளையும் எடுத்து போட்டு ஃபாஸ்ட் பிளட் சுகர் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது நார்மலாக தான் வந்து வரும். அதை வச்சு மாத்திரம் வந்து உங்களோட பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல இயலாது உண்மையாக. இதுக்கு வந்து தான் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அநேகமான நீரிழிவு நோயாளர்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து தெரியும். இந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து HbA1c சொல்கிற ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று. இது வந்து கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட குருதியில் வந்து செங்குருதி சிறுதுணிக்கைகள் வந்து இருக்குது. அதில் வந்து நார்மலாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஆளுக்கு வந்து அதில் வந்து எங்களோட உடம்புல ரத்தத்தில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் வந்து இணையும், ஆனால் வந்து ஒரு வீதத்துக்கு கூடுதலாக வந்து இணையாது. ஆனால் நீரிழிவு நோயாளர்களுக்கு வந்து அது வந்து 6.5 வீதத்துக்கு கூடுதலாக வந்து அது இணையும். அப்போ ஒரு நீரிழிவு நோயுள்ள ஒரு ஆளுக்கு வந்து அந்த அந்த செங்குருதி சிறுதுணிக்கையில் வந்து அந்த குளுக்கோஸ் வந்து இணைஞ்ச அந்த வீதம் வந்து எத்தனைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அது வந்து ஒரு 6.5 இருந்து 7க்குள்ளால் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையாக வந்து அது மிகவும் நல்ல பிளட் சுகர் கண்ட்ரோலில் அவர் இருக்கார். அப்படி இல்லை வந்து 7 இருந்து 8க்குள்ளால் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அளவு பிரச்சனை இல்லை, ஆனால் கண்ட்ரோல் ஓரளவு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்படி அந்த வீதத்தை வச்சு நாங்கள் பார்க்கலாம். அந்த டெஸ்ட் தான் வந்து ஒருத்தருடைய அந்த நீரிழிவு கட்டுப்பாடு வந்து எந்த அளவு நல்லதாக இருக்குதா இல்லது மிக மோசமாக இருக்குதான்னு சொல்கிறத வந்து எங்களுக்கு சொல்லித்தரும் அந்த டெஸ்ட் வந்து உண்மையாக நாங்கள் வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நாங்கள் செய்யணும். ஏன் நாங்கள் அப்படி செய்யணும்னு சொன்னால் அது வந்து எங்களோட ரத்தத்தில் இருக்கிற அந்த செங்குருதி சிறுதுணிக்கையில் இருக்கிற இணைஞ்சிருக்கிற குளுக்கோஸ் அந்த எத்தனை பெர்சன்டேஜ் செங்குருதி சிறுதுணிக்கைகள் அப்படி இருக்குதுன்னு சொல்றது பார்க்கறது தானே அது. அந்த செங்குருதி சிறுதுணிக்கைகள் வந்து எங்களோட உடம்புல வந்து 4 மாதம், அதாவது 120 நாளுக்கு தான் வந்து இருக்கும், அதுக்கு பிறகு அழிஞ்சு போய்ச்சிடும். அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆள் அந்த டெஸ்ட்டை வந்து செய்கிறாரு சொன்னால் கிட்டத்தட்ட 4 மாதம் பரங்காட்டிலும் வந்து அந்த டெஸ்ட் வந்து பெருசாக மாறாது. ஏன்னு சொன்னால் அந்த இன்றைக்கு இருக்கிற அந்த செங்குருதி சிறுதுணிக்கை தான் வந்து 4 மாதம் பரங்காட்டும் அவருக்கு இருக்க போகுது. 4 மாதத்துக்கு பிறகுதான் வந்து புதுசாக வந்து சிறுதுணிக்கைகள் வந்து உற்பத்தியாக போகுது. அதில் வந்து திரும்ப புதுசாக வந்து குளுக்கோஸ் வந்து திரும்ப இணைய போகுது. ஸோ 4 மாதம் பரங்காட்டிலும் இந்த டெஸ்ட் வந்து பெருசாக சேஞ்ச் ஆகாது. எங்களுக்கு அதுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் திரும்ப வந்து இந்த டெஸ்ட்டை சேஞ்சு பார்க்குற நேரம் வந்து இதில் வந்து கூடி குறை அந்த அளவுகள் வந்து எங்களுக்கு மாறுபட்ட டெஸ்ட் ரிப்போர்ட்டுகள் வந்து எங்களுக்கு வரும். ஸோ டயபெட்டிக் உள்ளவங்க வந்து குறைஞ்சது 4 மாதம் இல்லாட்டியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது இந்த HbA1c சொல்கிற அந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்ணி பார்த்து அதில் அளவுகளை வச்சு தான் அவங்க எடுக்கிற மருந்துகளையும் வந்து எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி, சிலவங்களுக்கு வந்து மருந்துகளை வந்து கூட்ட வேண்டி வரும், சிலவங்களுக்கு குறைக்க வேண்டி வரும். அப்படியான இதுகளை வந்து இந்த HbA1c வச்சு தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ணலாம். அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரை மாத்திரம் வச்சு எங்களுக்கு டிசைட் பண்ணுறேன்னு சொல்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. பிளைன் சேனல் சொல்கிறது. ஸோ டயபெட்டிக் நோயாளிகள் வந்து இதில் கவனம் செலுத்தலாம். அநேகமான கிளினிக்களில் வந்து இந்த HbA1c டெஸ்ட் வந்து செய்யலாம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில், சின்ன ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இப்போ செய்கிறாங்க. குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் அல்லது வெளியிலையும் வந்து காசு கட்டியும் வந்து நோயாளிகள் வந்து இதை பார்த்து கொள்ளலாம். ஓகே.